சேலம் சூரமங்கலத்தில் விசிக சார்பில் நடைபெற்ற மண்டல கலந்தாய்வு கூட்டத்தில் தாம் பேசிக் கொண்டிருக்கும் போது மேடையில் ஏறுவதற்கு போட்டி போட்டு நிர்வாகிகள் சிலர் கூச்சலிட்டதால் கோபமடைந்த திருமாவளவன் தாம் பேசவா போகவா என கேட்டு ஆவேசமானார். தம்பி, நான் பேசவா கிளம்பி போவா? ஒருங்கிணைக்காளர் தவிர வேறு யாரும் வேலை உட்காரல, கீழே உட்காருங்க. ஏய் மொழியரசே, வாங்க வா, நான் பார்த்துக்கிறேன். இங்கே யாரும் வராதிப்பா, நான் பேசி முடிக்கிறோம். அமைதியாக இருக்கு, காயத்தில் அமைதியாக இருக்கு. திருமா முன்னுரை வழங்கிய பின் நிர்வாகி ஒருவர் வரவேற்புரை வழங்கிக் கொண்டிருந்த போதும் மேடையில் ஏறுவதற்கு சிலர் முண்டியடித்தனர். மீண்டும் கோபமடைந்த திருமாவளவன் தனது இருக்கையிலிருந்து எழுந்து சென்று அவர்களை கீழே இறங்குமாறு கூறினார். நிகழ்ச்சியை சரியாக ஏற்பாடு செய்யவில்லை என நிர்வாகி ஒருவரையும் கடிந்து கொண்டார். தூக்கமில்லாமல் தொடர்ந்து பயணம் செய்வதாலும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாலும் தனக்கு இடது கண்ணில் சிறிய அளவில் கட்டி உருவாகி இருக்கிறது என்று கூறிய திருமா 6-7 நாட்களாக தனது தாயை கூட பார்க்க செல்ல முடியாததால் அவர் அழுதே விட்டதாக கூறினார். 6-7 நாட்களாக தொடர்ந்து அம்மாவை சந்திக்க இயலவில்லை. தொலைபேசியை அவர் அழுதே விட்டார். அதனால் நேற்று இரவு 11 மணிக்கு போய் அவரை பார்த்துவிட்டு 12:45 வரையில் அங்கே இருந்து அங்கேயும் தேடி வந்த பார்வையாளர்களை சந்தித்துவிட்டு 1:30 மணிக்கு மேல் வேளச்சேரி போய் படுத்து காலையில் 5:20க்கு எழுந்து அந்த நேரத்திலும் தேடி வந்த பார்வையாளர்களை சந்தித்துவிட்டு விமானம் பிடித்து கோவைக்கு வந்தேன். இத்தனை ஆண்டுகளாகியும் கட்சியினரை இங்கே உட்காருங்கள் அங்கே உட்காருங்கள் என ஒழுங்குபடுத்த வேண்டிய நிலை இருப்பது தனக்கு கவலை அளிப்பதாகவும் திருமாவளவன் கூறினார். எனக்குள்ள கவலையெல்லாம் இன்னும் தோழர்களை அங்கே உட்காருங்கள் இங்கே உட்காருங்கள், ஏறாதீர்கள் இறங்காதீர்கள் என்று ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு நிலையிலேயே இருக்கிறோமே என்பதுதான்.